ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம பீட்ரூட் கேக் செய்ய போகிறோம். இந்த சைஸ் அளவு ஒரு பீட்ரூட் எடுத்துக்கிடுங்க. நம்ம அதை கிளியர் பண்ணி வானிலையில் வச்சு முதல்ல கிண்டி ரெடி பண்ணிக்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வானொலி பாடத்தில் வச்சுக்கலாம். வச்சுட்டு நம்ம ஒரு 3 ஸ்பூன் 6 kg நெய் ஊற்றிக்கலாம். நம்ம இப்போ ரெடி பண்ணி வச்சுருக்கிற பீட்ரூட்டை எடுத்துக்கலாம். அதை அந்த நெய்யில் போட்டு மிக்ஸ் பண்ணி நல்லா வதக்கிக்கிடணும். நல்லா கொஞ்சம் ஈரம்லாம் போகிற அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துட்டு அப்புறமா நம்ம கேக்கில் ஆட் பண்ணிக்கலாம். அடுத்து நம்ம அதுக்கு தேவையான அளவு 2 முட்டை, 2 முட்டை, ஒரு சீனி மிக்சரில் போட்டு அடிச்சுக்கலாம். சரி, இந்த பக்கம் ஆன உடனே நம்ம சரியான அடி இருக்குது. இந்த அளவு ஆன உடனே நம்ம என்ன பண்ணலாம், 100 ml ஆயில் சன்ஃப்ளவர் அதில் ஆட் பண்ணிவிட்டு அப்புறம் திரும்ப கொஞ்சம் நேரம் மிஷினில் போட்டு அடிக்கலாம். ஒரு 2 நிமிஷம் ஓடின உடனே ஆஃப் பண்ணிடலாம். இந்த ஆயில் விட்ட அப்புறம் ஒரு 2 நிமிஷம் ஓடணும், போதும். மைதா ஒரு 100 கிராம், பால் பொடி ஒரு 30 கிராம், சோடா சால்ட்டு கொஞ்சம், அப்புறம் கரம் மசாலா பவுடர் கொஞ்சம், அப்புறம் எல்லாத்தையும் சேர்த்து நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற பீட்ரூட்டை கூட அதில் சேர்த்து ஆட் பண்ணிக்கிடணும். நாம் ரெடி பண்ணி வச்சுருக்கிற மோல்டில் அதை எடுத்துடலாம். இட்லி பாத்திரத்தில் ஓவன் இல்லாதனால மணல் போட்டு ஃப்ரீ ஹீட் பண்ணி வச்சுருக்கிறோம். அதில் ஃப்ரீ ஹீட் ஆயிடுச்சு. நம்ம இப்போ இட்லி தட்டக்கில் வச்சுட்டு அப்புறம் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க கேக்கை உள்ள வச்சுக்கலாம். மோல்டு இல்லாதவங்க பாத்திரத்தில் ஒரு டிஃபன் பாக்ஸில் கூட வச்சுக்கலாம். சரி, நமக்கு எப்படியும் ஒரு 1/2 மணி நேரம் 40 நிமிஷம் ஆகும். மூடி வச்சிடலாம். அதில் வச்ச கேக்கு வெந்துருச்சான்னு பார்க்கலாம். வா, நல்லாவே வந்துருச்சு. செக் பண்ணிடலாம். ஒட்டலில் கேக்கு நல்லா வந்துருக்கு. நம்ம இப்போ அதை எடுத்து வெளியே கழட்டி கட் பண்ணி பார்க்கலாம். கேக்கு நல்லாவே வந்துருச்சு.
சூப்பராக சாஃப்டாக இருக்குது. நம்ம கட் பண்ணி பார்த்துடலாம். பீட்ரூட் கேக் ரெடி ஆயிடுச்சு. நல்லா சாஃப்டாக ஸ்மூத்தாக ஸ்பாஞ்சு மாதிரி இருக்குது.